Hi guys, welcome to my channel. நம்ம இன்னைக்கு வந்து பட்டியாலா பேண்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இதில் ஒரு சிம்பிள் டிப் ஒன்று நான் தரப்போகிறேன். ஃபேப்ரிக் வந்து எப்படி மிச்சம் பண்ணலாம் அப்படின்னு. இப்போ நம்மளுக்கு வந்து 12 இன்ச்சஸில் தேவை. ஆனால் வந்து எக்ஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா வேஸ்ட்டாக போயிடும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இப்படி மார்க் பண்ணுறேன், ஆப்போசிட்டில் மார்க் பண்ணுறேன். இப்போ நான் கேமராவில் காமிச்ச மாதிரி பார்த்துக்கோங்க. இப்படி வந்து நம்ம அளவாக 12 இன்ச்சஸ் மட்டும் எடுத்துக்கலாம். என்னோடய மெஷர்மெண்ட் பிரகாரம் எனக்கு வந்து பெல்ட்டோட மெஷர்மெண்ட் வந்து 12 இன்ச்சஸ்ஸு. அதை வந்து நம்ம போட்டுக்கலாம். இது வந்து நமக்கு வந்து எக்ஸஸ் வந்து நம்ம வேறு ஏதாவதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஹிப் மெஷர்மெண்ட்டை பிரித்து நம்ம போட்டிருக்கிறோம். அடுத்தது வந்து ஹைட் வந்து எல்லாத்துக்குமே காமனான மெஷர்மெண்ட்டு 10 இன்ச்சஸ் பெல்ட்டோட ஹைட் இது. அதே மாதிரி அந்த சைடும் மார்க் பண்ணி நம்ம அதை வந்து பீசஸாக கட் பண்ணிக்கலாம். வித் மட்டும்தான் மாறும். ஹைட் வந்து எல்லாத்துக்குமே 10 இன்ச்சஸ் வந்து காமனாக வரும். இதுலேயே வந்து இந்த நாட் இது பண்ணுறது எல்லாமே இன்க்ளூடடாக இருக்கும். சீம் எலமெண்ட்ஸ் வந்து எதுவும் விட தேவையில்லை. நம்ம அந்த பிரித்ததுலேயே வந்து அதை வந்து கால்குலேட் பண்ணி தான் பிரிச்சுருக்கோம். இது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கால்குலேஷன் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நமக்கு வந்து கால்குலேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்காது. எல்லாமே வந்து இன்க்ளூடடாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் இதை வந்து யூஸ் பண்ணுறோம். 2 பீசஸ்ஸு, ஃப்ரண்ட்டு அந்த வந்து பேக்கு. இந்த மாதிரி மடித்து எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வந்து இந்த எக்ஸஸை வந்து கட் பண்ணிக்கலாம். அது வந்து இப்போ இந்த இதுக்கு தேவையில்லை. ப்ளீட்ஸ் வைக்கிறதுக்கு வந்து நம்மளோட எவ்வளோ ஃபேப்ரிக் இருக்கோ அதை அப்படியே ஃபுல்லாக வந்து மடித்து போட்டுக்கலாம். 4 ஃபோல்டு வர மாதிரி மடிச்சுக்கோங்க. இந்த ஓப்பன் சைடில் இருக்குது. இது வந்து க்ளோசிங் சைடு. இப்போ ஹைட்டில் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச் வந்து வெளியே விட்டுறணும். 6.5 இன்ச் வந்து கண்டிப்பாக வெளியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மளோட ஹைட்டை வந்து மெஷர் பண்ணிக்கலாம். என்னோடய ஹைட் வந்து 39. ஸோ நான் அதை மெஷர் பண்ணிக்கிறேன். கீழே வந்து மடிச்சடிக்கிறதுக்கு வந்து 4 இன்ச்சஸ்ஸு. லெக்கு கிட்ட வர பட்டிக்கு வந்து 4 இன்ச்சஸ்ஸு. ஸோ அதை வந்து அதுக்கப்புறம் மார்க் பண்ணிக்கலாம். இந்த 2 மெஷர்மெண்ட் மார்க் பண்ணும்போதுமே 6.5 இன்ச் வந்து வெளியே விட்டுட்டு நீங்கள் எடுங்க. அப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இதுவும் அதே மாதிரி தான் காமனான மெஷர்மெண்ட்டு 7.5 இன்ச் வச்சுக்கலாம் பட்டியலாவுக்கு. அந்த லூஸ் வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே எனக்கு இல்லை லூஸாக வேணும் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு கால் இன்னும் சின்னதாக வேணும் அப்படின்னா டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதோட ஹோல் லென்த்தை வந்து மெஷர் பண்ணி அதில் வந்து 1/2 வந்து எடுத்துக்கணும். என்ன மெஷர்மெண்ட் வருதோ உங்களோட ஹைட் பிரகாரம் என்ன மெஷர்மெண்ட் வருதோ அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து அந்த 4 இன்ச்சுக்கு ஜாயின் பண்ணாமல் நம்ம அதுக்கு மேலே இருக்கிற நம்மளோட ஒரிஜினல் மெஷர்மெண்ட்டோட இதை வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எக்ஸஸில் வந்து நம்ம வந்து ஒரு 8.5 இன்ச் இதுவும் காமனான மெஷர்மெண்ட்டு 8.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதில் வந்து கர்வ் வர மாதிரி 1.5 இன்ச்சுக்கு வந்து கர்வ் கொடுத்துருங்க. கர்வ் கொடுத்துட்டு அந்தளவுக்கு வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது வந்து நமக்கு வந்து ஃபேப்ரிக் வந்து வேஸ்ட் ஆகாது. நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நீட்டாக ஒரு பட்டியாலா வந்து ஃபினிஷ் ஆகிடும். இந்த பீசஸ் வந்து இப்படியே திருப்பி போட்டிங்கன்னா அங்கே வந்து ப்ளீட்ஸ் வரும். இந்த மாதிரி வர ஒரு ஃபினிஷிங் வந்து வரும் உங்களுக்கு ஃபைனலாக. அந்த பீஸ் வந்து வேஸ்ட் பீஸு.
இந்த மாதிரி பின் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கு. இதுதான் பட்டியாலா பேண்ட்டோட கட்டிங்கு. தேங்க்யூ.